இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா IDFC பேங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்அவுட் இன்கம் ப்ரூஃப்ல வந்து அப்ளை பண்றது, இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீடைல் என்ன, இத பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ IDFC பேங்கோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீலாம் வந்து கிடையாது. இதுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே 499 ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஈஸியாக வந்து அப்ரூவ்டும் ஆகுது. ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இது வந்து விசா டைப்பில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அதோட சேர்த்து உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டுமே வந்து எனபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரையும் வந்து என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி கொடுக்குறேன். கெட் ஓடிபி கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்டு வந்து எலிஜிபிள் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து வந்துருச்சு பாருங்க, பர்சனலைஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 499 ப்ளஸ் GST வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து IDFC பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிரும். என்னோட பேசிக் டீட்டெயில் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலாம் வந்து கேட்காது, டேரெக்டாக அப்ரூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் IDFC பேங்க்ல எந்த ஒரு கிரெடிட் கார்டும் இல்லை அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன, எந்த அட்ரஸ்க்கு கார்டை வந்து டெலிவரி வந்து பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கார்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வீடியோ KYC வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் இருக்காது. டேரெக்டாக உங்களுக்கு கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி IDFC பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டும் வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி கார்டு இருக்கிறதுனால டேரெக்டாகவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் யுவர் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட சேர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப் கிரெடிட் கார்டும் எனபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ரூபே டைப் கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீயும் 200 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அன்டிக்லேயே வந்து விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரூபே டைப் கிரெடிட் கார்டு வந்து எனபிள் ஆகாது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்கில் ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து ரூபே டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன். அந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் வந்து ரூபே டைப் கிரெடிட் கார்டை வந்து எனபிள் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு வந்து டைரக்ட் ரூபே கார்டு வந்து கிடைச்சதுனால அந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்ம கால் பண்ணி அந்த கார்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ரூபே கார்டு எதுவுமே இல்ல அப்படின்னா, இத எனபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரூபே கார்டு வேண்டாம், இதுக்கு தண்டத்துக்கு காசு கட்டணும் அப்படின்னா, இத வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான டிக் பாக்ஸ டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான ஃபீ டீடைல் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2யும் டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா ப்ரொசீட் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாவே இந்த கார்டு வந்து அப்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம வித்தின் 7 வொர்க்கிங் டேஸ்ல இந்த கார்டு நமக்கு வந்து டெலிவரியும் வந்து பண்ணிருவாங்க. இதுக்கு பொறுத்தவரையிலும் நமக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவையில்ல. இன்கம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு எதையுமே நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாரி இதுல வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து இன்கேஸ் வரலாம். எனக்கு வந்து வரல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் பண்றதுக்கு மட்டும் டைரக்ட்டா ஒருத்தர் வந்து வீட்டு அட்ரஸ்க்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்க போயிட்டு நான் வந்து பயோமெட்ரிக் மட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு வந்து இம்மீடியட்டாவே வந்து ஆக்டிவேட்டடும் வந்து ஆயிருச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரூ. 30,000 தான் கிரெடிட் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்டின்னா, ஆல்ரெடி நான் வச்சிருக்க கிரெடிட் கார்ட்லயும் ரூ. 30,000 தான் லிமிட் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ அதே லிமிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் வந்து குடுக்குறாங்க. நமக்கு பழைய கார்டுல வந்து ரூ. 1,00,000 லிமிட் இருந்ததுன்னா, கண்டிப்பா நமக்கு ரூ. 1,00,000 லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த கார்டு வந்து தேவை இல்லாதனால நான் இத வந்து சப்மிட் பண்ணாம வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஜஸ்ட் சப்மிட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு இதுக்கு மேல எந்த ஒரு வெரிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. டைரக்ட்டா கார்டு டெலிவரி மட்டும் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாம நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.